அந்த லட்டு வந்து ஒரு தட்டை நிறைய லட்டு வாங்கிட்டு அம்மா வந்து அப்படியே ஒரு ஃபோட்டோகிராஃபர் கிட்ட கொடுத்துட்டு வந்தாங்க. ஏன் இதில் வந்து நின்னாங்க தட்டு. எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ அம்மா லட்டோடு நிற்கிறாங்க. அதை எடுக்கணுமா, லட்டு எடுக்கணுமா, லட்டு எடுக்கணுமா, என்னால் டிசைட் பண்ண முடியல. நான் நின்றுட்டேன், ஃபோட்டோஸ் எடுத்துன்னு இருந்தேன். அது ரோல் காலம், அந்த ஃபிலிம் காலம். அது அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமாப்பா, போதும் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு அந்த லட்டு வந்து ரொம்ப வருஷம் வீட்டில் வச்சுருந்தேன். சீமானை பார்க்க போகிறோம். என்னென்னா சீமான் வந்து வீட்டில் வந்து ஒரு பூஜை அறை வச்சுருக்காரு. அந்த பூஜை அறை ஃபோட்டோ எடுப்போம். போய் அவர் தெரியல, அவர் இப்படி பேசுவார். ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு பேசினேன். அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட கேட்டேன், பூஜை அறை ஃபோட்டோ எடுப்போம். பூஜை அறைக்கு வாப்பா காமிக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு போனார். தோடு விட்டால் அது வந்து சாமி படங்கள் எதுவுமே இல்லை. ஆக்சுவலி நிறைய படங்கள் இது, அந்த தமிழ் தியாகிங்க இருக்காங்களே, மொழிப்போர் தியாகிகள், அவங்க படங்கள்லாம் வச்சுட்டு நான் இவங்களே தான் கும்பிடுவேன், வேறு யாரும் கும்பிடுறது இல்லை. வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஃபோட்டோகிராஃபர்ஸ் டிராவல் பகுதியில் நாம் இன்னைக்கு ஃபோட்டோகிராஃபர் எம் உசேனை மீட் பண்ணுறோம். அவர் சுதேசமித்திரன், ஆனந்தவுடன் பல பத்திரிகைகளை வேலை பார்த்துருக்கார். தன்னுடைய அனுபவங்களையும் தான் எடுத்த சில மிகச்சிறந்த புகைப்படங்களை பற்றியும் இன்னைக்கு நம்மளோட பேச போகிறார். வணக்கம் உசேன்ஜி. வணக்கம் சுதீர். லேட்டஸ்டாக நீங்கள் எடுத்த ஒரு புகைப்படம் ஒன்று வந்து சமூக வலைதளங்களில் ரொம்ப பரவிட்டு இருக்கு. அதாவது சனாதனத்தை பற்றி உதயநிதி பேசிட்டு இருக்கும்போது தயாநிதி மாறனும் மு.க. ஸ்டாலினும் ஒரு கோவிலில் சாமி கும்பிட்ற மாதிரி ஒரு ஃபோட்டோவை நீங்கள் எடுத்திருக்கீங்க. அந்த ஃபோட்டோ எடுத்த சூழலை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? 2004 எடுத்த படம் வந்து ஜெனரல் எலெக்ஷனுக்காக வந்து எம்பி எலெக்ஷனுக்காக வந்து லயோலா காலேஜ் பக்கத்தில் ஒரு செங்குனி அம்மன் கோயில் ஒன்று இருக்குது. சரி சரி. அங்கேருந்து அன்றைக்கி வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க, எலெக்ஷனுக்காக பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு வந்து தயாநிதியும் வந்தார், ஸ்டாலினும் வந்தார். சட்டம் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க ரெண்டு பேரும் கோயிலுக்குள்ளே போடுறது. ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. நான் மட்டும்தான் ஃபோட்டோகிராஃபர் இருந்தேன். நான் எப்போ வந்து ஒரு அசைன்மெண்ட் போனேன்னா 1 மணி நேரம் 6 மணி நேரம் முன்னாடி போய் சேர்ந்துருவேன், நிகழ்ச்சிக்கு முன்னாடி போயிடுவேன். இதனாலே வந்து அவங்களே ஃபோட்டோகிராஃபர் எதிர்பார்க்கலன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் உள்ளே போனாங்க, சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால் வந்து அப்புறம் எப்படி அந்த எடுக்காமல் முடிக்கிற 20 வருஷம் ஆச்சு. இப்போ வந்து ட்ரெண்டே மாறி போயிருக்கு. அந்த டைமில் வந்து இது ஒரு பெரிய விஷயம். சாமி கும்பிடுறது வந்து திமுகலேருந்து ஒருத்தர் போய் கோயிலில் போய் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கோயிலில் போய் கும்பிடுறது வந்து பெரிய விஷயம். அவர் கும்பிட்டு திரும்பி பார்க்கும்போது என்னை பார்த்துட்டார். எனக்கு கொஞ்சம் அச்சமாக இருந்தது மனசில், நான் எங்கே அப்ஜெக்ஷன் பண்ண போகிறாரு. அவருக்கு தெரியும் நான் வீடுலேருந்து வந்திருப்பேன். அந்த டைமில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆனால் தயாநிதியும் பார்த்தாரு, என்ன கொஞ்சம் ஒரு புன்னகையாக பார்த்தாரு. நான் நினச்சேன், சரி ஃபோட்டோகிராஃபரை வந்து அவங்க இன்னும் சொல்ல போகிறது இல்லை, ஏன்னா இன்டர்வியூவில் தான் அவங்களுக்கு கனெக்ஷன் இருக்குமே, ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க ஃபோட்டோ போனவானா. அப்படி தான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜூவில் இந்த படம் வந்துச்சு, ஒரே ஒரு காலம் படமாக அது. அதுக்கப்புறம் விகடனில் வந்து ஒரு அந்த மாணவர்கள் திட்டம் ஒன்று இருக்கும்ல, அந்த டைமில் வந்து ஒரு எக்ஸிபிஷன் எடுத்துவாங்க. அதில் வந்து இந்த படத்தை வந்து எக்ஸிபிஷன் நான் வச்சுருந்தேன். ஜேஎம்டி வந்தார் இந்த டைம். அப்போ ஜேஎம்டி தான் அவர் ஸ்ரீனிவாசன் வந்து கேட்டார் என்கிட்ட, இந்த படம் வந்து எப்படி வந்து ஒரு இஷ்யூ ஆகலைன்னு கேட்டேன். நான் சொன்னேன், எப்படி சார் சொல்ல முடியும், அது எடிட்டர் பாலிசிக்குள்ளே வந்துடுது. என்னன்னா அந்த 20 வருஷம் தாண்டின பிறகு இப்போ வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அந்த டைமில் ஒரு மைனஸாக இருந்திருக்கலாம். ஸ்டாலினுக்கு அது பப்ளிஷ் ஆச்சுன்னா மேடம், இப்போ அது பப்ளிஷ் ஆச்சுன்னா இது ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா இப்போ வந்து எல்லாமே ரிலீஜன் ட்ரெண்டாக மாறி போயிருக்கு. எல்லாம் இந்தியா ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது. இது இப்போ பார்த்தோன்னா நான் நினைக்கிறேன் அவர் கோச்சிக்க மாட்டார், சந்தோஷப்படுவார் ஸ்டாலின். ஸ்டாலின் நீங்கள் தனியாக பேசியிருக்கீங்களா? அவர் எப்படி ஃபோட்டோகிராஃபர்ஸோட எப்படி பழகுவார்? அவர் வந்து போஸ்ட் பண்ண மாட்டார், தெரியும்ல. அவரை வந்து நீங்கள் டைரக்டே பண்ண முடியாது. ஃபோட்டோகிராஃபர் வந்து பொதுவாக வந்து ஒரு டைரக்டர் தான். நான் வந்து கலைஞரை டைரக்ட் பண்ணியிருக்கேன், புரட்சி தலைவை டைரக்ட் பண்ணியிருக்கேன். அம்மா இப்படி திரும்புங்க, இந்த பக்கம் பாருங்கள், அம்மா இந்த பக்கம் பாருங்கள், டைரக்ட் பண்ணுவோம், எல்லாரும் கேட்பாங்க. ஆனால் ஸ்டாலின் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணவே முடியாது. அவர் என்ன பண்ணுறாரு அவ்வளோதான், அதோட முடியும். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஜெயலலிதாவையும் கலைஞரையும் வந்து இஷ்டத்துக்கு நம்ம டைரக்ட் பண்ண முடியும்னு. அந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு நிறைய ஏற்பட்டிருக்கா? குறிப்பாக நீங்களே வந்து கலைஞர் வைகோவுக்கு உச்சந்தலையில் முத்தம் கொடுக்குற மாதிரி ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க. அது ஒரு போஸ்ட்காக கொடுத்தாரா இல்லை இயல்பான சம்பவம்? அது இல்லை, அது ஒரு புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன். மன்மோகன் சிங் வந்திருந்தாரு, டாப்லெட் போடுறது, இவங்க போடுறது, அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்துருந்துச்சு. ஆக்சுவலி வந்து இவங்க எல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்தாச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு. ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் ஒரு பக்கத்தில் நின்றுந்தோம். திடீர்னு வந்து சாப்லெட் போட்டார் கலைஞர். அப்போ 2 பேரும் எது துரோகமாக இருந்தாங்க இல்லையா? அந்த பயங்கரமா ஏகப்பட்ட அது அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எப்படி ஒரு கருணாநிதி வந்தார், சிஎம், அப்போ சிஎம்மாக இருந்தார், எப்படி வந்தாருன்னே ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனால் வைகோ எழுதின புக் அது ரிலீஸ் ஃபங்க்ஷன். அந்த டைமில் வந்து மன்மோகன் சிங்கும் இவங்க சேர்ந்து நின்னாங்க, அந்த புக் ரிலீஸ் பண்ணாங்க. பண்ண பிறகு வந்து வைகோ வந்து கலைஞர் சால்வை போட்டார். போட்ட உடனே எதிர்பார்க்கவே இல்லை, சட்டுன்னு சால்வை போட்ட உடனே நம்ம படம் எடுத்துகிட்டு கேமரா ஸ்டாப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு
திடீர்னு வந்து வைகத்தை தலையில் மொத்தம் கொடுக்குறாரு. ஆச்சரியமான விஷயம். இந்த இந்த உழைப்ப வந்து கலைஞர் வந்து யார் எதிரி, அவருக்கு யார் நட்புன்னு சொல்லவே முடியாது. ஜெயலலிதா நீங்க எடுத்த போட்டோ நீங்க காமிச்சிருக்கீங்க இல்லையா? இது வந்து அவருடைய லாஸ்ட் ஃபங்க்ஷனா இல்லை நீங்க அவர் கடைசியா எடுத்த ஃபங்க்ஷனா இது? 2015 அன்னைக்கு வந்து அண்ணா சிலைக்கு வந்தாங்க ஜெயலலிதா அம்மா. 3 மணி நேரம் இருக்கும், மதியம் 3 மணிக்கு. அது வந்து அன்னைக்கு வந்து பதவி ஏற்றினாங்க போல இருக்கு. ஓ பன்னீர்செல்வம் ரிசைன் பண்ணி அம்மா வந்து அந்த சிஎம் பதவிக்கு வந்தாங்களே, அதுக்காக அந்த ஃபங்க்ஷனுக்காக அந்த நிகழ்ச்சிக்காக வந்து வெளியே வந்துட்டு தலைவர்கள் எல்லாத்தையும் மரியாதை செலுத்தினாங்க. அதில் வந்து இப்போதான் வந்து எனக்கு வந்து கடைசி அசைன்மெண்ட் விகடனில். எனக்கு கடைசி அம்மாவை நான் எடுத்த கடைசி படமும் அதுதான். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வந்து அவங்க இருந்துட்டாங்க. அவங்க எப்படி பத்திரிகையாளர் எப்படி ஃபோட்டோகிராஃபர்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அவங்க? உங்களுக்கு தனிப்பட்ட அனுபவங்கள் இருக்கா? அம்மாவை நேசிக்காத வந்து புகைப்படக்காரன் இருக்குன்னு நான் சொல்லவே முடியாது. அவங்களும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஃபோட்டோகிராஃபர்ஸ்கிட்டையும் அவங்க வந்து ரொம்ப கடுமையாக நடத்திக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நடந்துக்கிட்டு நான் பார்த்ததில்லை. சில டைம் அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது. இப்போ யாராவது வந்து அவங்க வந்து கண்ணை துடைக்கிறது இந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா, யாராவது ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா அது அம்மா வந்து அம்மா தான். அவங்க வந்து உடனே வந்து எப்படியாவது அந்த படத்தை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்காக சேகர் பண்ணுவாங்க. ஆளுங்க வருவாங்க, அது மட்டும் ரிமூவ் பண்ணுவாங்க. அதனால வந்து அவங்களது வந்து ரொம்ப இதுவான ஃபோட்டோஸ் வராது. ரொம்ப டீசெண்டான ஃபோட்டோஸ் தான். 66ல் வந்து குமரி கோட்டம் படம் வந்துச்சு. நான் அப்போ 5வது படிச்சுருந்தேன். ஏன்னா 5வதுல கட் அடிச்சு ஸ்கூலில் கட் அடிச்சு போய் பார்த்த படம். ரொம்ப பெரிய ஃபேன் அம்மாவுக்கு. பத்திரிகை வந்த பிறகு அம்மாவை ரெகுலராக பார்க்குற சான்ஸ் கிடைச்சு. அவங்க வந்து அப்போசிஷனில் இருக்கும் போதும் ஆட்சியில் இருக்கும் போதும் எல்லாமே. ஒரே ஒரு முறை தான் அவங்க என்கிட்ட பேசினாங்க. ஒரே ஒரு வாட்டி தான். ஒரே ஒரு வாட்டி. எம்ஜிஆர் பிறந்த நாள் அன்றைக்கி வந்து அலுவலகத்துலேருந்து சண்முக சாலையில் இருக்க ஆஃபீஸ் வந்தாங்க. ஏடிஎம்கே ஆஃபீஸ். ஆமாம், ஏடிஎம்கே ஆஃபீஸ் வந்தாங்க. அந்த எம்ஜிஆர் சிலைக்கு வந்து மாலை போட்டாங்க. ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஃபுல்லாகவே நின்றுருந்தோம். சட்டுன்னு வந்து அது என்ன தெரியல, அன்றைக்கி மட்டும் தான் நினைக்கிறேன். அந்த லட்டு வந்து ஒரு தட்டை நிறைய லட்டு வாங்கிட்டு அம்மா வந்து அப்படியே ஒரு ஃபோட்டோகிராஃபர்கிட்ட கொடுத்துட்டு வந்தாங்க. ஏன் இதில் வந்து நின்னாங்க தட்டு. எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ அம்மா லட்டோடு நிற்கிறாங்க. அதை எடுக்கணுமா, லட்டு எடுக்கணுமா, லட்டு எடுக்கணுமா, என்னால் டிசைட் பண்ண முடியல. நான் நின்றுட்டேன், ஃபோட்டோஸ் எடுத்துன்னு இருந்தேன். அது ரோல் காலம், அந்த ஃபிலிம் காலம். அது அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமாப்பா, போதும் எடுத்துக்கிங்க இருந்தாங்க. எடுத்துக்கிட்டு அந்த லட்டு வந்து ரொம்ப வருஷம் வீட்டில் வச்சுருந்தேன். சாப்பிடாம வச்சு மறக்க முடியாத விஷயம். இப்போ சினிமாக்காரன் நிறைய ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க இல்லையா? அதுலேயும் அஜித் அந்த பைக் ரேஸில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்கீங்க நீங்கள். அது ரொம்ப பர்சனலான ஃபோட்டோஸாக நிறைய அவங்க குழந்தையோடைய அவங்க ஒய்ஃபோடலாம். அவர் எப்படி தனிப்பட்ட முறையில் எப்படி அந்த ஃபோட்டோ எடுக்கிற வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? சுதீர், எனக்கு வந்து இந்த விஐபிஸ் கூட பழகிறது ரொம்ப சான்ஸ் கிடைச்சதே இல்லை. நாம் வந்து நம்ம சொல்லிக்கலாம் அவர் எனக்கு ரொம்ப தெரியும்னா, அஜித் கேட்டு என் பேர் சொன்னீங்கன்னா அவருக்கு ஞாபகமும் இருக்காது. அஜித்தன் நிறைய வாட்டி ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன், ஆனால் கண்டிப்பாக அவருக்கு என்ன ஞாபகம் இருக்காது. அன்னைக்கு வந்து அது ஒரு பைக் ரேஸ் இருந்துச்சு. அதுக்கு அஜித் வராருன்னு தெரியும். அதனால வந்து இந்த ஏரியா ஃபுல்லாகவே இருக்கிற அக்கப்பக்கத்தில் ஊருக்காரங்க எல்லாமே அந்த அவருடைய ரசிகர்கள்லாம் வந்து ஏகப்பட்ட ரஷ். யாருமே வந்து அந்த ரேஸை பார்க்க வந்த மாதிரியே தெரில. அது ஒரு தனி கூட்டமாக இருக்கும். உங்களுக்கு தெரியும்ல, ரேஸ்க்கு பார்க்குற வரவங்கெல்லாம் அது கொஞ்சம் விஐபிஸாக இருப்பாங்க. அவங்க நம்ம லெவலில் வந்து ஸ்டார்ஸ் எல்லாம் ரசிக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏகப்பட்ட ரஷ். அஜித் வந்தார். அந்த பைக்கில் வந்து ஸ்டார்டிங்கில் ஏதோ பிரச்சனை போல இருக்குது. அந்த பைக் வந்து சரியாக ரேஸ் ஆகல, ஓடல போல இருக்குது. அதை வந்து ரிப்பேர் பண்ணுறே இருந்தார். ரொம்ப வெக்ஸாயிட்டு இருந்தார். அதனால என்ன பண்ணார்னா, ஓரத்தில் வந்து கீழே உட்காந்துட்டார். அப்படி ஒரு படம் இருக்கும், நல்லா இருக்கும் படம் பார்க்குறதுக்கு. எல்லா ரசிகரும் எட்டி பார்த்து இருப்பாங்க, அப்படியே உட்காந்துருப்பார். அதுக்கப்புறம் ஷாலினி வந்தாங்க, பொண்ணை கொண்டு வந்தாங்க. நல்லா இருந்துச்சு அது, அந்த சுச்சுவேஷன். எல்லாரும் வந்து அவர் பின்னாலே நடந்து வந்துன்னே இருப்பாங்க. அங்கே அந்த அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுற பாடி கார்ட்ஸ் இருப்பாங்களே, எல்லாரும் தள்ளி விட்டுன்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஷாலினி இவங்க 2 பேரும் உட்காந்துட்டு அந்த பைக் பக்கத்தில் வந்து அவர் பொண்ணையும் உட்கார வச்சு பைக்கில் வந்து கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு வந்தார். அப்புறம் என்ன, ரேஸ் ஸ்டார்ட் ஆச்சு. எல்லா வண்டியும் ஓடிச்சு. ஆனால் அஜித்தோட வண்டி ஓடவே இல்லை. அவர் அன்னைக்கு கலந்துக்கல கடைசி, அதனால வண்டியே ஓடல. அதுக்கப்புறம் சைடில் தள்ளி எடுத்தாங்க கரெக்டாங்க. அப்புறம் வந்து ரசிகருக்காக வந்து அவர் மட்டும் தனியாக ஓட்டுன்னு இருந்தார். அது மட்டும் எல்லாரும் பார்த்து வச்சுருந்தாங்க. நானும் வந்து அன்றைக்கி ரேஸை எடுத்த மாதிரி ஞாபகம் இல்லை எனக்கு. இது மட்டும் நானும் ஓட்டு. அவர் ரஜினியோட அஜித்தும் மீட் பண்ணாமல் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கீங்க நீங்கள், அது அசல் ஃபங்க்ஷன். அதை பற்றி அந்த ஃபங்க்ஷன் வந்து சிவாஜி கணேசன் வீட்டில் நடந்துச்சு. அன்றைக்கி வந்து பூஜை போட்டாங்க ஆக்சுவலி அசல் படத்துக்கு. அஜித் வந்து அஜித்தோட அந்த கெட்டப்
பெரிய பெரிய இது வச்சிருப்பாரு, கிண்டா வச்சிருப்பாருல, அதெல்லாம் வந்திருந்தார். அப்புறம் வந்து ரஜினி வந்தார். ரஜினி வந்து 2 பேரும் வந்து உட்காந்து பேசிட்டாங்க. சூர்யா எப்போ வந்தாரு தெரில, நானும் கவனிக்கல. ஏன்னா இவங்க 2 பேருடைய ஏதாவது நல்ல போஸ்ட் கிடைக்குமான்னு பார்க்கறதுக்காக. திடீர்னு வந்து ரஜினி வந்து அஜித்தை வந்து அப்படி காமிச்சு நீங்கள் ஒரு படம் பார்த்தீங்கன்னா அதில் தெரியும், இவர் ஒரு டைரக்ஷனில் காமிப்பார். பார்த்தா அங்கே யாரை காமிக்கிறாரு, ஒரு வெளியில் காமிக்கிறாருன்னு பார்த்தா சூர்யாவும் தானியத்தில் உட்காந்த மாதிரி இருக்கார், கண்ணு மூடிக்கிட்டு நிம்மதியாக. அவர் கவனிப்பே இல்லை, ரஜினியை கவனிக்கல போல இருக்கு. அதனால வந்த உடனே உட்காந்துட்டார். அது ஒரு நல்ல படம். அவர் ஒரு படம் வந்து ஒரு ஸ்டோரி சொல்றது இருக்கு பாருங்களேன், அது படத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கு. நான் பார்த்தேன் என்ன பார்த்தா அவர் அது ஒரு படம் எடுத்து யாரை காமிக்கிறாரு பார்த்தா சூர்யா காமிக்கிறார். அதுக்கப்புறம் தான் அஜித் வந்து சூர்யா காமிச்சார் பாருங்க, ரஜினி உட்காந்துருக்காருன்னு. அவர் வந்தாரு, வணங்கினாரு, அப்புறம் வந்து ஆசீர்வாதம் வந்தார். தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான கல்யாணத்துல ஒண்ணு வந்து சூர்யா ஜோதியா கல்யாணம். அதை போட்டோ எடுக்க வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது இல்லையா? அந்த அனுபவத்துக்கு அந்த கல்யாணம் வந்து பார்க் ஷெல்டர்ல நடந்துச்சு. அந்த டைம்ல வந்து இப்போ வந்து க்ரௌன் பிளாசா, அப்போ வந்து பார்க் ஷெல்டர் அது நடந்துச்சு. முகூர்த்தம் ரொம்ப அர்லி மார்னிங் இருந்துச்சு, 4:30 6 முகூர்த்தம் நினைக்கிறேன். ஏன்னா 6 மணிக்கு தாலி கட்டார். சிவகுமார் ஃபேமிலி வந்து ஒரு பிரமாதமான ஃபேமிலி. எந்த வயசு சொல்கிறேன்னா பழகிறது இல்லை. சிவகுமாரை பற்றி தெரியும் இல்லை, எல்லாரும் தான் சிவகுமார் எப்படி பழகுவார்னு தெரியும். அவர் வீட்டில் வந்து அந்த ரிசப்ஷனில் வீட்டுக்குள்ளே போன உடனே ரைட் சைடில் வந்து நூத்தன், ஹிந்தி நடிகை நூத்தன் இருக்காங்கல்ல, அவருடைய ஒரு ஸ்கெட்ச், ஒரு போட்ட ஸ்கெட்ச் இருக்கும், பிரமாதமாக இருக்கும் ஸ்கெட்ச். நான் அவர் வீட்டுக்கு போயிருக்கும்போது சிவகுமார் கேட்டேங்க, சார் நூத்தன் மேடம் வந்து உங்களை வந்து போஸ்ட் கொடுத்தாருங்க. சரி சார், நூத்தன் வந்து என்ன போஸ்ட் கொடுப்பாங்களா? நான் பேசுகிறேன், நீ அவங்க எப்படி நான் எப்படி? சிவகுமாரே நமக்கு பெரிய ஆள், சிவகுமார் வந்து நூதன் மேடம் அவ்வளோ பெரிய ஆள். ஏதோ ஒரு மேகசினில் வந்துச்சுப்பா, நான் வந்து ஸ்கெட்ச் பண்ணேன் சொன்னார். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க ஃபேமிலிக்கு நீங்கள் வந்து சிவகுமாரையும் சூர்யாவும் கார்த்தியும் யாரையும் பார்க்க போனீங்கன்னா அவங்க கொடுக்குற மரியாதை வேறையாக இருக்கும். அப்புறம் வந்து வெளியே வந்து கதவு வரைக்கும் வந்து கதவு திறந்து உங்களை வந்து வழி அனுப்புவாங்க. நீங்கள் வந்து வேறு எந்த ஃபேமிலியும் இப்படி பார்க்க முடியாது, அவங்க மட்டும் தான். அந்த கல்யாணத்துக்கு வந்து ரொம்ப லிமிட்டான ஃபோட்டோகிராஃபர்ஸ் தான் கூப்பிட்டுருந்தாங்க. அதில் வந்து நான் ஒன் ஆஃப் த லக்கி பர்சன். அதில் வந்து ஜெயலலிதா அம்மாவும் வந்தாங்க, கருணாநிதியும் வந்தாங்க. இதுதான் ஆச்சரியமான விஷயம். ஏன்னா இவங்க 2 பேரும் கலந்துக்கிற அளவுக்கு வந்து சிவகுமார் ஃபேமிலியோட நட்பு. அதில் வந்து என்ன விஷயம்னா நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அங்கே வந்து பத்மினி அம்மா வந்தாங்க, ஜெயலலிதா அம்மா கிட்டே பேசியிருந்தாங்க, கலைஞர் வந்தார், அவங்க ஃபேமிலி எல்லாம் இருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. இவர் மட்டும் வந்து மடை மேல வந்து உட்காந்துட்டார், சூர்யா உட்காந்தார். ரொம்ப நேரம் உட்காந்துருந்தார். நான் அப்படியே ஏதாவது தேடின்னு இருந்தேன். மனோரமா வந்தாங்க, தனுஷ் ஒய்ஃபு, அவங்க கற்பமாக இருந்தாங்க பிள்ளை இருக்கு. மனோரமா வந்து அவங்க வயிற்று தொட்டி பார்த்து எதோ சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் வந்து அந்த பக்கம் தான் இருந்தாங்க. அப்படி சட்டுன்னு திரும்பி பார்த்தா சூர்யா அந்த ஜோதிகா வந்து உட்கார போகிற இடத்துல வந்து அந்த துணி போட்டிருந்தாங்க, வெள்ளை துணி, அதில் கொஞ்சம் மடிப்பெல்லாம் இருந்துச்சு. இவர் ரொம்ப மும்முரமாக வந்து அதை வந்து அந்த மடிப்பெல்லாம் சரி பண்ணிருந்தார். அப்போதான் நினச்சேன், இவர் எவ்வளோ ஜோதிகா நேசிக்கிறார். அந்த மற்ற இந்த ஞாபகம் இல்லை இருக்கும். அவரும் மும்முரமாக இருக்கார். அதிலேயே அதில் இருக்கிற டஸ்ட் என்ன க்ளீன் பண்ணி அது பண்ணி அந்த ஃபோல்டு எல்லாம் எடுத்து ஒரு நல்ல படம். எனக்கு அப்போ தான் தெரிஞ்சு இவங்களுக்குள்ள வந்து அந்த காதல் என்ன சொல்கிறது, பயங்கரமானது. நீங்கள் விஐபிஸ் எல்லாம் படம் எடுத்துக்க அதே ஈக்குவலாக வந்து சமூக பிரச்சனைகள், சாதாரண மக்களின் நிறைய படம் எடுத்திருக்கீங்க. அதில் முக்கியமானது அந்த கும்பகோணம் தீ விபத்து. அந்த இன்சிடென்ட் பற்றி நீங்கள் அங்கே போகும்போது உங்களுக்கு எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு, அதை பற்றி வெடிக்காம தான் வந்து அந்த ஃபயர் ஆயிடுச்சு. அந்த ஸ்கூலு தொடர்ந்து உடனே நடந்தது. அது அன்றைக்கி வந்து நமக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கீமா விகடனில் தொடர்பாக வந்து இஷ்யூ ஒன்று அன்றைக்கி முடிச்சிட்டோம். அதனால வந்து இந்த ஸ்டோரி பண்ணால் அடுத்த வாரத்துக்கு தான் போடணும். அதனால வந்து எடிட்டோரியலில் டிசைட் பண்ணாங்க. கண்ணன் சார் தான் எடிட்டர் இருந்தார். டிசைட் பண்ணாங்க, இது போடணுமா, சோகமான கதை, அது திரும்பி எடுத்துகிட்டு அடுத்த இஷ்யூக்கு போடுற மாதிரி இருக்காது, என்ன போட்டோம்னா திரும்பி மக்களுக்கு வந்து சோகத்தை வரக்கூடாதுன்னு சொல்லி அப்புறம் என்ன பண்ணார்னா சொல்லிட்டார், ப்ளீஸ் போய் பாருங்கன்னு சொல்லிட்டார். நம்ம வந்து அன்றைக்கி போய் வந்து சண்டே மார்னிங் தான் போய் சேர்ந்தோம். 2 நாள் அது கடந்து போச்சு. காலையில் போய் சேர்ந்தோம், 3 மணிக்கு நம்ம பஸ்லேருந்து அங்கே இருக்கணும். போனோம், கொஞ்சம் புகை மண்டபமாக இருந்துச்சு. எல்லாமே வந்து புகையாக தெரிஞ்சிச்சு. இருந்துச்சோ இல்லைன்னு தெரியல. அந்த ஃபயர்னு ஒரு மைண்டோட போனதுனால வந்து அந்த மாதிரி தெரிஞ்சதுன்னு தெரியல. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊருடைய சோகம் இருக்குல்ல, ஷூட் பண்ணுவாங்க. உயிராண்ட ஒரு குழந்தை ஏதோ ஆக்சிடென்ட் ஆச்சுனாலே வந்து ஊரே வந்து இதாகிடும். 90 குழந்தைங்க ஒரே இடத்துல எரிஞ்சு போயிருக்காங்கன்னா, ஊர் ஃபுல்லாகவே போஸ்டர் விட்டுருந்தாங்க. என்னென்ன விதமான போஸ்டர்ஸ். அது பார்த்தே நமக்கு வந்து ஒன்றும் புரியல.
சரி என்ன பண்ண போகிறேன்னா, ஃபயர் முடிஞ்சிச்சு, பாடிஸ் எல்லாம் கொண்டு போட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு. என்ன பண்ண முடியும்? அப்புறம் அந்த அன்னைக்கு ஸ்கூலுக்குள்ளே போனோம். அந்த சோகத்தை வந்து என்ன சொல்றது? இன்னைக்கும் அதை நினைச்சாலே அந்த சோகம் நமக்கு ஞாபகம் வரும். ஒரு இடத்துல நீங்க போறீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாமே வந்து எரிஞ்சு சாம்பலா கிடைக்குது. அந்த சேர், டீச்சர் உட்கார்ந்த சேர் எல்லாமே சாம்பலா கிடைக்குது. அந்த டேபிள் எல்லாமே செஞ்சு அந்த ரூம்ல, அந்த பக்கத்து ரூம்ல சேர்ந்து வந்து 90 குழந்தைங்க எல்லாம் எரிஞ்சுட்டாங்க. தீக்கு பயந்துட்டு அவங்க வந்து சுவர்ல போய் ஒட்டிக்கிட்டாங்க. அங்கேயே அந்த அடையாளங்களே உரையாச்சு அவங்க உடம்புல அப்படின்னு. அந்த அளவுக்கு மோசமான இடம். ஆனா அங்கே வந்து அந்த வேக்ஸ் செய்யற பொம்மைங்க இருக்குல்ல, அதெல்லாம் அந்த ஃப்ரூட்ஸ் மாதிரி இருக்குல்ல எல்லாமே. ஆமா. அது ஒரு டேபிள் வச்சிருந்தாங்க. அது மட்டும் வந்து எதுவுமே ஆகல, அப்படியே இருந்துச்சு. அது ஒரு பக்கத்துல வந்து ஒரு ரெஜிஸ்டரும் இருக்கும். அன்னைக்கு அந்த ஸ்கூல் ரெஜிஸ்டர் இருக்கு, அது பக்கத்துல இருக்கு. நான் அது ஒரு படம் எடுத்தேன். அந்த ஸ்கூலுக்குள்ள வந்து தெளிவா இருந்தது அது மட்டும் தான். மற்றதெல்லாம் சம்பளாச்சு. ஆச்சரியமா இருந்துச்சுன்னா எப்படி வந்து இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு தெரியல. அதனால ஒரு படம் எடுத்துட்டு முடிச்சிச்சு. நீங்க எடுத்ததுலயே இப்போ ஒரு சிலருக்கு எத்தனை படங்கள் எடுத்தாலும் அவங்களுக்குன்னு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு சில போட்டோஸ் தான் கொடுக்கும். அந்த மாதிரி நீங்க எடுத்ததுலயே மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்த படம் எது சொல்லுங்க? ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க. அதுல வந்து ஒரு பையன் வந்து 2 கை 1 கால் எழுந்துட்டான். அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அவங்க மொட்டை மாடியில் வந்து காத்தாடி வச்சு விளையாடின போல இருக்கு. என்னாச்சு, அந்த காத்தாடி நூல் வந்து பக்கத்தில் இருக்கிற வந்து கரண்ட்டுக்கு இது போகல, லைன் போகல, அதில் பட்டு என்னாச்சு, இவன் வந்து அவர் தூக்கி போட்டுச்சு வெளியே. 2வது மாடியிலேருந்து கீழே போட்டுச்சு. அந்த ஆக்சிடெண்ட்ல அவனுடைய 2 கையும் 1 கால் போச்சு. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து அவளும் வந்து ஒரே ஒரு காலோடு இருந்துட்டு அவன் வந்து ஸ்கெட்சஸ் எல்லாம் வரைவான், நல்ல ஃபோட்டோஸ் வரைவான், வாயிலேயே வரைவான்னு சொல்லி அது வந்து ஒரு நேஷனல் அவார்டு வாங்கினான். அது அந்த ஒரு நியூஸாக வந்தது பேப்பர்லாம், தினமணியில் வந்தது நினைக்கிறேன். அது அவார்டுக்காக வந்து அசைன்மெண்ட் போனோம். அங்கே போன பிறகு வந்து அந்த பையன் உட்காந்துட்டு வாயில வரைஞ்சி காமிச்சான். அவங்க அம்மா அப்பா உட்காந்துருந்தாங்க. அதெல்லாம் ஃபோட்டோஸ் வந்து ஒரு ஆர்டினரி ஃபோட்டோவாக இருந்துச்சு எனக்கு. இந்த படத்தை வந்து அந்த பையனுடைய ஃபீலிங்கை வந்து நம்ம எப்படி ஒரு படத்தை காமிக்க முடியும் யோசிச்சேன். ரொம்ப விஷயம் ஒன்றும் புரியல எனக்கு. ஆனால் அவனுடைய அந்த பாடி இருக்குல்ல, 2 கையும் இல்லை, 1 கால் இல்லை, இதை மட்டும் எப்படி பண்ணுறது. அப்புறம் வந்து சிலவுட்ல இதை ஷூட் பண்ணா அந்த எஃபெக்ட் எடுக்கும்னு ஒரு படம் ஷூட் பண்ணி சிலவுட்ல தான் அந்த பையன் இருப்பான், அந்த இது இருக்கும். அந்த படம் வந்து விகடனில் பப்ளிஷ் ஆச்சு. அதோட இம்பேக்ட் நல்லா இருந்துச்சு. அது ஆக்சுவலி வந்து ஆஃபீஸில் கூப்பிட்டு கேட்டாங்க. இந்த படத்துக்காக வந்து அந்த பையனுக்கு வந்து அமெரிக்காலேயோ இல்லை ஜப்பான்லேருந்து ஒரு லேடி, தமிழ் லேடி வந்து 5 லட்சம் ரூபாய் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த ஃபோட்டோவால்? அந்த ஃபோட்டோ தான். 2005 அந்த டைமில் 5 லட்சம் ரூபாய் வந்து ஒரு பெரிய அமௌண்ட். ஜெயேந்தர் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க, அது என்ன ஃபோட்டோ சார்? அது ஜெயேந்தரை பற்றி தெரியும்ல, அவங்க வந்து அன்றைக்கி தீபாவளி அன்றைக்கி தானே அவங்க கைதானாங்க. அந்த டைமில் வந்து கிட்டத்தட்ட எல்லாரும் தூங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 11 மணி 11:30 இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து தீபாவளினாலே எல்லாரும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி தூங்கியிருப்பாங்க. எனக்கு ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துச்சு, ஏர்போர்ட் போக. உடனே ஏர்போர்ட் போக சொன்ன உடனே இத்தனை இந்த டைமில் வந்து ஏர்போர்ட் போக சொல்கிறாங்களே, இதுக்கு யாருன்னா விஐபி வர போகிறாங்க. இல்லை நீங்கள் உடனே போங்க ஏர்போர்ட் போகணும். சார் விஷயத்தை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். இந்த மாதிரி எடிட்டர் என்ன சொன்னார்னா, நீங்கள் போனீங்கன்னா ஜெயேந்தரை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வராங்கண்ணா. என்னால் வந்து நம்பவே முடியல, ஜெயேந்தரை அரெஸ்ட் பண்ணுறதாவது. ஜெயலலிதா பீரியடில் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. ஆமாம். நான் ஏர்போர்ட் போய் பார்த்தேன்னா யாருமே இல்லை. கேட் நம்பர் 10 நிற்கிறேன், போய் நிற்கிறேன், யாருமே இல்லை. காலையில் நான் மட்டும் போய் நிற்கிறேன். நான் போய் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து 2 போலீஸ்காரங்க வந்தாங்க. போலீஸ்காரர் வந்து கேட்டாங்க, நீங்கள் நான் பத்திரிக்காரர், எதுக்கு வந்திருக்கீங்க? நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க கேட்டேன். தெரியாதுப்பா, டிபார்ட்மெண்ட்டில் சொன்னாங்க, நான் வந்துட்டேன். என்ன விஷயம்னு கேட்டார். இப்போ நான் சொன்னேன், இந்த ஜெயேந்தரை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வரேன். எல்லாம் தமாஸ் பண்ணாதீங்க. அவர் நம்ப இல்லை. எனக்கு வந்து கொஞ்சம் அந்த லட்சம் வந்துச்சு. எவ்வளோ பெரிய ஆள், என்ன நடக்கும் நெக்ஸ்ட்டு தெரியாது, எவ்வளோ குரோடு வரும் தெரியாது. நான் வந்து ஃபோன் பண்ணி எல்லாரும் சொல்லிட்டேன். சன் டிவிக்கு சொல்லிட்டேன், எனக்கு தெரிந்த எல்லா பத்திரிக்கை நக்கீரன் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிட்டுப்பா ஜெயேந்தர் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வரேன். நான் சொல்லி தான் மீடியாக்கே அந்த நியூஸே தெரியும். ஆனால் அவரை வந்து உள்ளேருந்தே வந்து வேனில் உட்கார வச்சுட்டு வந்துட்டாங்க. வெளியே விடவே இல்லை. பத்திரிக்காரங்க எல்லாம் சண்டை போட்டு பார்த்தாங்கன்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து காஞ்சிபுரத்தில் தான் வந்து அடுத்த நாள் காலையில் தான் வந்து கோர்ட்டுக்கு வரும்போது எல்லாரும் எடுத்தோம். இந்த பர்டிகுலர் இந்த படம் வந்து செங்கல்பேட்டுக்கு வந்து கடைசியாக வந்து ஜெயேந்தர் வந்தார்ல, அது அவருடைய கடைசி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து திரும்பி வந்து கோர்ட்டுக்கு வரவே இல்லை. அது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவர் ரொம்ப நிம்மதியாக இருந்தார். அவர் வந்து ரொம்ப நிம்மதியாக நடந்து வந்தார். உள்ளேருந்து அந்த காரிடோரில் வரும்போது எல்லாம் வந்து எல்லாத்தையும் பார்த்துனே வந்தார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபேஸும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஒவ்வொரு அப்படி பார்த்து எல்லாத்தையும் ரசிச்சுட்டே வந்தார். நான் நினச்சேன், ரொம்ப நிம்மதியாக இருக்காரு.
என் பக்கம் பார்க்கும்போது நான் ஒரு படம் எடுத்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் தான் அவருடைய படம். சீமானும் அவர் மனைவியும் வீட்டில் இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க. அந்த மாதிரி ரொம்ப ரேர் ஃபோட்டோ தான் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். அவரும் அவர் ஒய்ஃபும் வீட்டில் இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ. இந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சீமானை பார்க்க போகிறோம். என்னன்னா சீமான் வந்து வீட்டில் வந்து ஒரு பூஜை அறை வச்சிருக்காரு. அந்த பூஜை அறை ஃபோட்டோ எடுப்போம். போய் அவர் தெரியும்ல, அவர் இப்படி பேசுவாருன்னு. ஆமாம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு பேசல. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட கேட்டேன், பூஜை அறை ஃபோட்டோ எடுக்கணும். பூஜை அறைக்கு வாப்பா காமிக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு போனார். தோடுத விட்டால் அது வந்து சாமி படங்கள் எதுவுமே இல்லை. ஆக்சுவலி நிறைய படங்கள் இது. அந்த தமிழ் தியாகிங்க இருக்காங்களே, மொழிப்போர் தியாகிகள், அவங்க படங்கள்லாம் வச்சுட்டு நான் இவங்களே தான் கும்பிடுவேன், வேறு யாரும் கும்பிடுறது இல்லைன்னு. அது பார்த்துன்னு இருக்கும்போதே அந்த ஃபோட்டோஸ் எடுத்த பிறகு எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சீமானை பார்க்க வந்திருக்கோம், ஒரு படம் வந்து ஏதாவது இருக்கணும்ல. நான் வந்து ஆமாம், ஸ்பெஷலாக ஏதாவது இருக்கணும். நான் கேட்டேன், சார் மேடம் வந்து சமையல் பண்ணுறாங்க, அன்னைக்கு அவரை பார்க்க வர எல்லா தொண்டர்களும் சாப்பாடு போட்டு தான் அனுப்புகிறோம். இன்னும் மதியானம் சாப்பாடு டைம் ஆகல. மேடம் எங்கே இருக்காங்கன்னா அவங்களுக்காக சமையல் செஞ்சுருக்காங்கண்ணா. எனக்கு வந்து கிளிக் ஆச்சு. சமையல் இருக்குன்னு போகலான்னு உள்ளே போனால் அம்மா இருந்தாங்க. அவங்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ரொம்ப பொண்ணையாக வந்து அவங்க பார்க்குறது எல்லாமே வந்து ரொம்ப இதுவாக இருந்துச்சு. சமைக்கிற மாதிரிலாம் படத்தை எதுவுமே செட் ஆகலை. இவர்கிட்ட கேட்டு, சார் இத்தனை தொடர் பார்த்தாங்க, அம்மா மட்டும் இப்படி அவங்க மட்டும் இப்படி சார், நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவீங்களா சார்? நான் ஹெல்ப் பண்ணுவேன்னாரு. சார் ஹெல்ப் பண்ணுற ஃபோட்டோன்னா அப்படியே வந்து மேலே கை வச்சு அவங்க தோளில் கை வச்சு இப்படிதாப்பா ஹெல்ப் பண்ணுவேன்னாரு. நல்லா இருந்துச்சு. அவங்க 2 பேரும் சிரிப்பாங்க அந்த மேடம். உங்களை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள். நீங்கள் எப்படி ஃபோட்டோகிராஃபராக நீங்கள் எப்படி இந்த துறைக்கு வந்ததை பற்றி சொல்லுங்கள். ஃபோட்டோகிராஃபி வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா வந்து மிலிட்ரியில் இருந்தார். மிலிட்ரியில் இருக்கும்போதே அவர் வந்து நிறைய ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருப்பார். வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் அவர் செகண்ட் வேர்ல்ட் வார்க்கு அப்புறம் ரிட்டையர்ட் ஆகிட்டார். வீட்டில் வந்து நல்ல கேமராஸ் இருக்கும் அந்த டைமில் ரோலி இந்த மாதிரி கேமரா இருக்கும். அதனால தான் எங்கள் அப்பா வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். அந்த டைமில் நாவல்ஸ் இல்லை, சின்ன வயசுல நிறைய நாவல்ஸ் படிப்போம். இந்த சூப்பர் மேனும் வந்து ஒரு பத்திரிகையாளனாக தான் இருப்பான். அதனால வந்து பத்திரிகை உலகத்தில் போகணும்னு ஒரு ஆசை, நிறைய ஆசை இருந்துச்சு. ஃபோட்டோகிராஃபர் ஆகிட்டோம், பத்திரிகையில் வந்துட்டோம். பத்திரிகை வந்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு, ஃபோட்டோ நீங்கள் எவ்வளோ நல்ல ஃபோட்டோ எடுத்தாலும் எடிட்டரில் அது ப்ரொவிஷனாக தான் பப்ளிஷ் ஆகும், ஏன்னா நிறைய படங்கள் அந்த மாதிரி இருக்குது. நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து ஆஃபீஸில் காமிக்கிறோம், நல்லா இருக்குது சார் படம். இந்த கும்பகோணம் தீபத்தை வந்து கவர் ஸ்டோரி, அந்த கவர் பிக்சரே வந்து போடலாமா வானாமான்னு 2 நாள் நடந்துச்சு, டிஸ்கஷன் நடந்துச்சு. சோகத்தை உருவாக்கும், எதுக்காக போனாங்க. சுஜாதாவே வந்து அந்த வருஷத்தில் வந்த பெஸ்ட்டு கவர் பிக்சர்ஸில் வந்து ஆர்னா விகடனில் வந்து இந்த படம்னு சொல்லி விகடனில் எழுதிருந்தார். பத்திரிகைக்கு வந்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு, வந்து பத்திரிகையில் வந்து நம்ம எடிட்டோரியல் தான் முக்கியம், எடிட்டர் தான் முக்கியம். நம்ம காலத்தில் இருந்த மரியாதையும் இப்போது பத்திரிக்காரன் கிடையாது. இப்போ வந்து உங்கள்கிட்ட மொபைல் இருக்குன்னா நீங்கள் தான் அந்த மொபைலில் ஷூட் பண்ணுற ஸ்டோரி தான் வந்து, இல்லைனா நம்ம வந்து ஒரு படம் எடுத்துகிட்டு லேபில் போயிட்டு பிரிண்ட் போட்டு எடுத்தாந்து ஆஃபீஸில் கொடுத்தா அதுக்கப்புறம் தான் நியூஸ். அதுக்கப்புறம் டிவி எல்லாம் வந்துச்சு, கேமராலாம் வந்துச்சு. அப்போ வந்து நம்ம வந்து படம் எடுத்துகிட்டு ஆஃபீஸுக்கு வரதுக்கு முன்னாடி சன் டிவியில் பார்த்துக்குவாங்க, ஏன்ப்பா லேட்டாக வருதுப்பா டிவியில் போட்டானுவாங்க. இப்போ எப்படி இருக்குன்னா, அந்த நிகழ்ச்சி முடியறதுக்கு முன்னாடியே வந்து எல்லா மீடியாவில் எழுதி வந்து காலம் மாறி போச்சு சார், ரொம்ப ரொம்ப மாறி போச்சு. இவ்வளோ நேரம் உங்கள் அனுபவங்களை எங்களை பகிர்ந்துட்டு மிக்க நன்றி உசேன். வணக்கம். தேங்க்யூ சுதீர்.